மனுஷ சிருஷ்டியில் ஆரம்பத்தில் உண்டான கதைகளெல்லாம் எல்லா லிட்ரேச்சர்லையும் கிட்டத்தட்ட ஒன்று போல தான் இருக்கும். கிறிஸ்டியன் லிட்ரேச்சர் ஓல்ட் டெஸ்டமெண்ட் கதை நம்ம கதைக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிட்டக்க ஒரே மாதிரி தான் இருக்கும். நியூ டெஸ்டமெண்ட் அளவு தான் பல அப்பாசல்ஸ் எல்லாம் வந்து கிரைஸ்ட் மூலமாக சில செர்மன்ஸ் எல்லாம் வருது. ஓல்ட் டெஸ்டமெண்ட் எல்லாருக்கும் பொது, ஜூஸுக்கு, த ஹீப்ரூ கிளானுக்கு, கிறிஸ்டியன்ஸுக்கு, முஸ்லீம்ஸுக்கு. அக்கார்டிங் டு கிறிஸ்டியன்ஸ், கிரைஸ்ட் வாஸ் ஒன் ஆஃப் தி ப்ராஃபிட்ஸ், அல்லாஹ் வாஸ் தி லாஸ்ட் ஆஃப் தி ப்ராஃபிட்ஸ் அண்ட் ட்ரூவஸ்ட். இங்கே அவள் கிறிஸ்டியன்ஸை போல மாட்டாள். பட் முஸ்லீம்ஸை கேட்டால் அதுதான் வாஸ்தவம்னு சொல்லுவாள். ஆனால் கிரியேஷனை பற்றி சொல்கிற போது ஹிந்துவிசத்துலேயும் கிறிஸ்டியானிட்டிலையும், அதாவது ஹீப்ரூ ரிலிஜியன்லேயும் ஒரு யூனிட்டி இருக்கும். ஹீப்ரூ ரிலிஜியன் படி, அதை கிறிஸ்டியானிட்டி படி, ஆரம்பத்தில் கடவுள் ஆடம் அண்ட் ஈவை படைச்சி ஹெவனில் அவளுக்கு வசதியான இடத்த கொடுத்து வச்சுருந்தார். ஒரு பர்டிகுலர் ட்ரீ இருந்தது, அதில் ஒரு பழம் இருந்தது, அதை சாப்பிடப்படாத சொல்லி வச்சுருந்தார். சாமி இருந்தால் பூதம் இருக்கணும். அதனால் பூதம் இந்த காலத்தில் ஒன்று இருந்தது, அதுக்கு பேர் சேட்டன்னு சொன்னான். சேட்டன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணான். சனி கிரகத்துக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்குன்னு பின்னால் ஏதோ சொல்லுவாள். சேட்டன் சொல்லி சேட்டன் பின்னால் ஆச்சு சொல்லுவாள். அந்த சேட்டன் இருக்குல்லையோ, he was king of the devils. When he was driven out of heaven and went into hell, he wanted to wreak vengeance upon God. So he came up and tempted Eve, who was created out of the rib bone of Adam, to eat the forbidden fruit. அவள் துண்டுவில் பழத்தை வாங்கி ரெண்டு பேரையும் சாப்பிட்டுட்டா. உடனே சென்ஸ் ஆஃப் ஷேம், சென்ஸ் ஆஃப் ஃபியர், சென்ஸ் ஆஃப் ஹீட், சென்ஸ் ஆஃப் கோல்டு அண்ட் ஆல்சோ டெத், டிசீஸ் எல்லாம் அவளுக்கு வந்துடுத்து. ஒளிஞ்சின்னு இருந்தால் ஒரு மரத்தடியில், ஏன்னா அவளுக்கு வேறு ஆடை இல்லை, ஒரு ஃபிக் லீவ்னால தன்னை மறைச்சின்னு இருந்தா. கடவுள் பார்த்து he drove them to earth. அப்புறம் அவா மூலமாக மனுஷ குடும்பம் வந்தது. At a certain stage a deluge came, and to save people from the deluge, Noah was commanded by God to take the seedlings of every creation along with him into that ark and roam in the waters of the deluge till it was over. That is Noah's ark in Christianity. இந்துவிஸில் இதே கதை வேறு மாதிரி வரும். ஆரம்பத்தில் எல்லாமே ஜலமாக தான் இருந்தது. அந்த ஜலத்துக்கு நடுவில் பகவானானவர் ஒரு உருவத்தை எடுத்துன்னு படுத்துட்டு இருந்தார். அவருடைய நாபி கமலத்திலிருந்து, தொப்புலேருந்து ஒரு தாமரை முளைச்சிது. அதில் பிரம்மா தோணினார். அந்த பிரம்மா 4 பக்கமும் சித்தி எங்கே உட்காந்துருக்கோம் பார்க்குறது, கழுத்து வலிக்கப்படாதுன்னு அவருக்கு 4 முகம் கிடச்சிது. அந்த பிரம்மா அந்த தாமரை தண்டு வழியை உள்ளே போனோடனே he saw the worlds as they existed in the previous era. அதெல்லாம் ஈயான்னு சொல்லணும், AEON. ஈயான்னா கல்பம். ஒரு பிரம்மாவுடைய ஆயுசு ஒரு கல்பம் சொல்லுவாள். ஒரு கல்பமாக இப்போ 2வது கல்பத்தில் நாம் இருக்கோம், ஸ்வேதவராக கல்பம் இருக்கும். அந்த கல்பத்துக்கு அதிபதியான அந்த பிரம்மாவானவர் தபஸ் மூலமாக பிரஜாபதிகள், ரிஷிகள் எல்லாரையும் படைத்தார். அவரையும் தபஸ் மூலமாக சிருஷ்டியை விருத்தி பண்ணன்னு சொன்னால் அது விருத்தி ஆக மாட்டேன்னுது. ரொம்ப நாள் தபஸ் பண்ணால் 2 பிள்ளை பிறக்கும், 3 பிள்ளை பிறக்கும். ரொம்ப தபஸ் பண்ணால் பல வருஷம் பண்ணால் 10,000 பிள்ளை, 5,000 பிள்ளை பிறக்கும். ஆனால் பூமி ரொம்ப பெருசாக இருந்து ஆள் ரொம்ப மாட்டேன்னுது. அப்படியே ஒரு தவிச்சுன்னு இருக்கிறபோது ஒரு உடம்பு 2ஆக பிரிஞ்சுது. ஆண் பெண்ணு 2 உருவமாக அதுலேருந்து வந்தது. அவள் தான் ஸ்வயம்பு மனு அண்ட் சதரூபைன்னு சொல்லுவாள். மனுட்டேருந்து வந்ததுனால நமக்கெல்லாம் மானவாள், மனுஷியாள் பேர். மனுஜாகா, மானவாகா, மனுஷியாகான்னு. அவள் 2 பேருக்கு செக்ஸ் நாலேஜ் பகவான் மூலமாக வந்தது. அது மூலமாக அதுக்கப்புறம் கிரியேஷன் வாஸ் பேஸ்ட் அப்பான் செக்ஸ். அதுக்கப்புறம் ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் இயர்ஸுக்கு அப்புறம் பிரளயம். பிரளயம்னு சொல்கிற சமயத்தில் என்ன, 14 மன்வந்திரங்கள். ஒரு மன்வந்திரத்துலேயும் 71 சதுரயுகம், நான் கிருத்தம், திரேதா, துவாபரம், கலிங்கிறது 71 சைக்கிள் போனால் ஒரு மன்வந்திரம் முடியும். அந்த மாதிரி 14 மன்வந்திரம் சேர்ந்தது தான் பிரம்மாவுடைய ஆயுசு. இப்போ நாம் 7வது மன்வந்திரத்தில் இருக்கோம். அதனால் பிரம்மாவுடைய பாதி ஆயுசு முடிஞ்சிருக்கு, இன்னும் பாதி ஆயுசு பாக்கி இருக்குது. அந்த முதல்ல ஒரு கல்பம் ஆரம்பிக்கிற சமயத்தில் கல்ப பிரளயம்னு சொல்லுவாள். அந்த பிரளயத்திலே சிருஷ்டியை காப்பாற்றணும், அது பகவானுடைய பொறுப்பு. பிரம்மாவுடைய ராத்திரியில் ஒரு பிரளயம் ஒன்று வரும். அந்த பிரளயத்திலேருந்து காப்பாற்றுறவும் ஒரு மன்வந்திரம் முடிஞ்சோன்னு ஒரு பிரளயம் வரும்.
ஸோ இன்னொரு மனு பவருக்கு எடுக்கிறதுக்கு முன்னால் அந்த பிரளயம் வரும். 6வது மனுவுக்கு அப்புறம் 7வது மனு சத்தம் அரிவசன மன்வந்தரம் சத்தியவிரதங்கிறவன் இருக்கு. அது இயர்ஸ் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படணும். 4,32,000 வருஷம் கலியுகம். அதை 2ஆல் பிரிக்கினா துவாபர யுகம், 3ஆல் பிரிக்கினா திரேதாயுகம், 4ஆல் பிரிக்கினா கிருத்தயுகம். இந்த டோட்டலை கூட்டி யுக சந்தின்னு ஒரு 4,32,000 வருஷத்தை கூட்டினாக்க டோட்டல் ஒரு சதுரயுகம். அந்த மாதிரி 71 சதுரயுகம் போனால் தான் அந்த பிரளயங்கிறது ஈஸியாக வந்து சேரும். ஒரு மன்வந்தரம் கணக்கு 14 மன்வந்தரம் முடிஞ்சு அந்த மாதிரி கணக்கு வந்து சேரும், பிரளயம் வரும். அதான் ஏது இப்போ சொல்கிறோமே, சங்கல்பம் பண்ணுறோமே, அஷ்டாயுகமே கலியுகே பிரதமே பாசை வைவசன மன்வந்தரேனும். 7வது மன்வந்தரம் வைவசன மந்திரம். அதாவது முதல்ல சுவாயம்புவ, ஸ்வாரோச்சிஷ, உத்தம, தாமச, ரைவத, சாற்றுஷாதிஷு மனுஷு சட்சு விதீதேஷு சப்தமே வைவசன மந்திரே. இது வைவசன மந்திரம் ஆரம்பிச்சாச்சு. இதில் 71 சைக்கிள் வரும். நம்ம எத்தனாவது சைக்கிள் இப்போது? அஷ்டாயுகம் சித்தமே கலியுகம், 28வது கலியுகம். இது 28வது சைக்கிள் வரக்கூடிய கலியுகம். இதில் இருக்கிற 5,000 வருஷம் தான் ஆயிருக்கு. இன்னும் 4,32,000 5,000 கழிச்சு பார்த்தா நிறைய வருஷம் பாக்கி இருக்குது. அதனால் பிரளயம் 83 வருது, 85 வருதெல்லாம் அது அர்த்தம் இல்லை. அந்த பிரளயத்தில் இருக்கலையோ இந்த இந்த மன்வந்திர ஆரம்பத்தில் அடுத்த மன்வந்திரத்துக்கு அதிபதி யாருங்கிறது தீர்மானம் பண்ணியாச்சு. அவன் பேர் சத்தியவிரதன், ஒரு ராஜா. பாண்டி நாட்டில் வைகை நதி கரையில் அவன் காலம்புற சந்தியாவந்தன அறிக்கையும் விட்டுருக்கிற போது அவன் கையில் ஒரு சின்ன மீன் மாட்டின்றது. அதை ஜலத்தில் விட்டான். அது அழுதுது. என்னை பெரிய மீன் தின்னுடைய வீட்டுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு கமண்டலத்தில் கொண்டு ஆற்றுக்கு கொண்டு போய் வச்சான். கமண்டலத்தை விட பெருசாக வளர்ந்துருத்து. தொட்டியில் போட்டான். தொட்டியோட பெருசாக வளர்ந்துருத்து. ஜலத்தை குணத்தில் போட்டான். கிணத்தோட பெருசாக வளர்ந்துருத்து. ஒரு குட்டையில் போட்டான். அதோட பெருசாக வளர்ந்துருத்து. ஒரு ஏரியில் போட்டான். அதோட பெருசாக இனிமேல் எங்கே இருக்க முடியும், உன்னை சமுத்திரத்தெல்லாம் போடணும்னு சொன்னான். ஐயோ, என்னை எல்லாரும் தின்னுடுவாளே, அங்கே இதோட பெரிய மீன்லாம் இருக்குமேன்னா. நீ மீன் இல்லை, நீ யாரு சொல்லுன்னு அவர் கேட்டார் அந்த ராஜா. நான் மகாவிஷ்ணு, நான் மத்ஸ்ய அவதாரம் எடுத்து இந்த ஒரு போட் மாதிரி மறந்துட்டு வருவேன். இன்னும் கொஞ்ச நாள் 7ஆம் நாளில் இந்த பிரளயம் வந்துடும், உலகமெல்லாம் அழிஞ்சு போயிடும். நீ எல்லாத்துடைய சீட்லிங்ஸையும் எடுத்துட்டு புரோட்டோபிளாசம் மாத்திரம் எடுத்துட்டு என் மேலே ஏறி உட்காந்துக்கோ. பிரளயம் முடிகிற வரையும் எங்களுடைய சுற்றின்று. அதுக்கப்புறம் திரும்பி உன்னை இறக்கி விட்றேன். இதை கொண்டு இந்த புரோட்டோபிளாஸ்மெல்லாம் திருப்பி கொண்டு விட்டுட்டேன்னா அதெல்லாம் தனியாக ஜெனட்டிக் மெட்டீரியல் அதில் நிறைய இருக்குது. தனியாக அது விருத்தி அடைஞ்சிடும். நீ கவலைப்படாதே. நீ அந்த மன்வந்திரத்துக்கு நீ தான் அதிபதியாக இருப்பாய். உன்னை வைவசன மன்வந்திரம்னு அந்த மன்வந்திரத்துக்கு பேர் வரும்னு சொல்லி வச்சார். அப்படி அந்த ஜலத்தில் பல வருஷங்கள் அவர் சுற்றின்னு இருந்தார் நம்ம கணக்கில். அப்படி சுற்றின்னு இருக்கிற சமயத்தில் அவருக்குள்ளேயோ மத்ஸ்யமூர்த்தியான பகவானானவர் இவன் கேட்ட கேள்விக்கெல்லாம், ராஜா கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தார். இவன் 2 பேருக்கு நடந்த சம்பாதம் தான் மத்ஸ்ய புராணம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. அதில் பல விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் ஜோதிஷ் சாஸ்திரம் இருக்குது, தர்க்கம் இருக்குது, வியாகரணம் இருக்குது, சாதாரண கதைகளும் இருக்குது. இந்த மாதிரி அவள்லாம் இருந்துட்டு பண்ணிட்டு வந்துருந்தா. இதில் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ், பிரம்மா முதல்ல சிருஷ்டி பண்ணுற சமயத்தில் அவருக்கு என்ன செய்யணும் முதல்ல தெரியல. அவர் காதில் 2 சத்தம் விழுந்து தப்பான்னு 2 சத்தம் கேட்டுது. தப்பானா தபஸ் பண்ணுன்னு அர்த்தம். நம்ம என்ன நினைக்கிறோம், தபஸ்னா மூச்சை பிடிச்சிட்டு ஏதோ உட்காண்டா அதுக்கு பேர் தபஸ் நினைக்கிறோம். அவளுடைய காலத்தில் தபஸ்னா ரிசர்ச்னு அர்த்தம். நீயே யோசித்து கான்டெம்ப்ளேட் பண்ணி மெடிடேட் பண்ணி பாருன்னு சொல்லிகிட்டே இருந்தா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல அவருக்கு ஒன்று கண்டுபிடிச்சார். நம்ம கண் இருக்கு. எஸ் சற்றுஷா ந பசியதி ஏன சற்றுகும்ஷி பசியதி தமேவ பிரம்ம தத்வித்தி நேரம் எரிதம் உபாசத்தேன்னு அவருக்கு தோணித்து. கண் பார்க்குறது நம்ம நினச்சிட்டு இருக்கோமே, இந்த கண் பார்க்காதுன்னு தோன்றுறது. கண்ணுக்கு பார்க்கக்கூடிய ஒரு சக்தி ஒன்று முன்னாலே ஒன்று இருந்தால் தான் அந்த கண் பார்க்க முடியும். சென்சஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணுறது உள்ள ஒரு சக்தி இருக்குன்னு இப்படி யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் தனக்குள்ளே ஒரு சூக்ஷ்ம சரீரம் இருக்குங்கிறத அவர் கண்டுபிடிச்சிட்டார். அந்த சூக்ஷ்ம சரீரத்தை எடுத்துன்னு தான் அவர் உள்ள வழியை போய் பகவானுடைய உள்ளுக்குள்ளே போயிருந்து அதெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த பகவானும் தானும் ஒன்றுங்கிறதை அறிஞ்சு, பகவான் எப்படி எல்லாமாக பரவி இருக்காரோ அதே மாதிரி நாமும் எல்லாமாக பரவி இருக்கோம் மனசில் பாவனை பண்ணோடனே சங்கல்பத்தினால சிருஷ்டின்னு சொல்ல வேண்டும். He multiplied himself in thought and became that. அதாவது நீ எத் பாவோ தத் பவதி, என்ன மாதிரி பாவனை பண்ணுறியோ அந்த மாதிரி நீ ஆயிடுவாயின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி அவர் அதை கண்டுபிடிச்சி வச்சார். இதில் முக்கியமான தத்துவம் என்னென்னா, சூக்ஷ்ம சரீரத்தினுடைய சக்தியினால் பெரியவா பல காரியங்களை சாதிச்சிருக்கா. ஏன்னா அவளுக்கு என்ன தெரியும்னா,